ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்டோருன். இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்திலே 7வது படலமாக குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அப்படிங்கிற தலைப்பில் திருவிளையாடல் புராணத்தை பார்க்கலாம். மதுரை மாநகரிலே அன்னை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் கலகலப்பாக நடந்து முடிந்தது. கல்யாணம் முடிஞ்சுன்னா அப்புறம் என்னங்க, அடுத்து சாப்பாடு தானே. மதுரைக்கு அரசி மாணிக்க மீனாட்சியின் கல்யாணம். மாணிக்க மீனாட்சியின் கல்யாண சாப்பாடு நான் சும்மா சொல்லணுமா? எப்படி இருக்கும்? கல்யாணத்தை சாப்பாட்டில் அசத்தி போடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு பூரா தடபுடலாக இருக்கு. விருந்து மண்டபமே பிரமாதமாக அலங்காரம் செஞ்சுருக்காங்க. வாழை மரம் கட்ட, வெட்டிவேர் தூண்களிலே கட்ட, வர்ண கோலங்கள் மண்டபத்திலே வராண்டாவில் போட்டு இருக்கிறார்கள். தூண்கள் தோறும் தீபங்கள் ஏற்றி அந்த மண்டபமே ஒளி வெள்ளத்தில் மிதக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். சம்பா அரிசி சாதம் அன்னமலையாய் குவித்து இருக்கு. சம்பா அரிசியில் சாதத்தை சமைச்சு மலை போல குமிச்சிருக்காங்க. ஏன்னா மதுரை மாநகரே சாப்பிட வேண்டும் அல்லவா, அன்னத்தை குமிச்சிருக்கிறாங்க. சாம்பாரோ அண்டாவாக இருக்குது. ரசம் பார்த்தீங்கன்னா எத்தனை வகை ரசம்னு பார்க்குறீங்க. பன்னீர் ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம், மல்லி ரசம், வேப்பம்பூ ரசம் அப்படின்னு குளமாக ரசத்தை வச்சுருக்கிறாங்க. ரசத்தை மட்டுமா, மற்றதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படின்னா இங்கே சிலா பிஞ்சு கறி, பலா பிஞ்சு கறி, வாழைக்காய் வறுவல், வத்தல் குழம்பு, மசால் வடை, பருப்பு வடை, உளுந்து வடை, முந்திரி லாடு, கேசரி லாடு, பர்பி அப்படின்னு இனிப்பு வகைகளும் நிறையா இருக்குது. சொல்லும் போதே வாய் ஊறுதில்லை, ஊறத்தான் செய்யும். மாணிக்க மீனாட்சி மரகத மீனாட்சியின் திருமண சாப்பாடு அல்லவா, எப்படி இருக்கும்? அப்போ லட்டு, கேசரி, இனிப்பு வகையில் பல வகையில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்பளம், பப்படம் அப்படின்னு அப்பள வகை நிறையா. பால்போனி, பகாலாபாத், சித்திரானங்கள் அப்படின்னு அனைத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா பல வகையில் மாப்பழா வாழை அப்படின்னு முக்கடிகளும் இடம்பெற்றிருக்கு. ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்க ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பிரண்டை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படின்னு ஊறுகாயிலேயே பல வகையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பாயாசத்தை பற்றி கேட்கணுமா? பால் பாயாசம், முந்திரி பாயாசம், சேமியா பாயாசம் அப்படின்னு பாயாசத்தில் பல வகை செஞ்சுருக்கிறாங்க. சாப்பிட்டவுடன் தாம்பூலம் பார்த்தீங்கன்னா கொழுந்து வெத்தலை, கொட்டைப்பாக்கு, சீவல் பாக்கு அப்படின்னு சகலமும் அந்த தாம்பூலத்தில் வச்சுருக்கிறாங்க. வந்தவங்க சாப்பிட்டுட்டு அந்த கொழுந்து வெத்தலையை போட்டு, அந்த வெத்தலை சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அடுத்து தாம்பூலம் தரிக்கணும். தரிச்சா தான் வெத்தலை போட்டால் தான் செமிக்கும் அப்படிம்பாங்க. ஆகங்க இறைவனின் மீனாட்சியின் சொக்கநாதரின் திருமணம் அல்லவா, சாப்பிட்டு முடித்தவுடனே தாம்பூலம் வெத்தலை பாக்கு போட்டால் அப்படியே ஒரு சொக்கும் பாருங்கள். அதுவும் கொழுந்து வெத்தலை. இங்கே நம்ம சொல்லுவோம் கும்பகோணம் கொழுந்து வெத்தலைன்னு. அந்த வெத்தலையிலேயே பல ரகத்தை வச்சுருக்கிறாங்க. பாக்கு, சீவல் பாக்கு அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த உணவு வகைகளை தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், கிங்கரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அந்தணர்கள் என அனைவரும் மதுரை மாநகரத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் இந்த சாப்பாட்டை, திருமண விருந்து சாப்பாட்டை அப்படியே ரசித்து மதுரை மக்கள் பூரா சாப்பிட்டு இருக்கிறாங்க. அகலிகை, தாரை, மண்டோதரி, திரௌபதி, சீதாதேவி அனைவரும் பட்டாடை உடுத்தி அந்த சமையலை பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அல்லவா, அவங்க பூராமே பரிமாறுறாங்க.
லட்சக்கணக்கானவர்கள் சாப்பிட்டு முடித்தாகிவிட்டது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் மலை போல குமிஞ்சிருக்கு, சாப்பாடு குறைந்த பாடு இல்லை. அன்னம் மலை போல் இருக்கிறது, சாம்பாரோ ஆறு போல் ஓடிக்கொண்டு இருக்கிறது, ரசமோ குளங்குளமாய் இருக்கிறது, அப்பளம் பப்படம் இனிப்பு எல்லாமே அப்படி மிச்சம் இருக்குது. இன்னும் 1000 பேர் 1000 மடங்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மிச்சம் இருக்கிறது. மீனாட்சியிடம் சமையல்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, தேவி அம்மா எல்லா பேரும் சாப்பிட்டாச்சு, ஆனால் சாப்பாடு குறையவே இல்லை, அன்னம் மலை போல் இருக்கிறது, சாம்பார் ரசம் மோர் இனிப்பு வகைகள் அப்படின்னு எல்லாமே அப்படி மீதமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மீனாட்சி இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கநாதர்கிட்ட வர்றாங்க. சுவாமி, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நமது திருமணத்திற்கான செய்த விருந்துகள் எல்லோரும் சாப்பிட்டாகிவிட்டது எங்கள் தரப்பில். ஆனால் உங்கள் தரப்பில் இருந்து ஒருத்தர் கூட இது வரைக்கும் வரலை. சாப்பாடோ மலைமலையாக குமிஞ்சிருக்கு. யாரையாவது நீங்கள் அனுப்பிச்சுவீங்க, ஏன் உங்கள் தரப்பில் இருந்து இன்னும் வரலை? எங்கள் தரப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் மீனாட்சியின் பேச்சில் சற்று ஆணவம் தெரிகிறது. பிறந்த வீட்டு பெருமைகளை தம்பட்டம் அடிப்பது எல்லா பெண்களுக்குமே உண்டான விஷயம்தான். இந்த குணம் மதுரை மீனாட்சியையும் தொற்றிக்கொண்டது. இறைவன் பார்க்கிறார் சொக்கநாதர், மீனாட்சி உனக்கு இந்த லேசாக பிறந்த வீட்டு பெருமை வந்து விட்டது அப்படின்னு மனசுக்குள்ள லேசாக சிரிக்கிறார். தேவி, நீயும் பிறந்த வீட்டின் பெருமைகளை பேசும் நிலைக்கு வந்து விட்டாய் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு லேசாக ஒரு சிரிப்பை சிரிக்கிறாரு. சரி, இங்கேயும் ஒரு திருவிளையாடலை ஆடிவிடுவோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு லேசாக ஒரு திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். தேவி, நீ என்ன கேட்டாய்? சாப்பாடு மிஞ்சி விட்டதா? சாப்பிட ஆள் வேண்டுமா? சரி, வேண்டுமானால் இந்த அருகாம்பாரு இந்த கொடை பொறிக்கிற கொல்லனை கூப்பிட்டு போ, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடு, அவன் சாப்பிட்டது போக மீதி இருந்தால் அப்புறம் மற்ற அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொக்கநாதர் சொல்கிறாரு. மீனாட்சி அதற்கு ஒரு கேலியாக சிரிக்கிறார். என்ன சாமி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மலை போல குமிஞ்சு கிடக்கு இந்த குண்டோதரன், நாங்கள் போடுற இலை உயரம் கூட இல்லையே சாமி, இவன் என்னத்தை ஒரு 4 பிடி சாப்பிடுவானா? குறைஞ்சிருவா போகுது, இன்னும் நிறையா பேர் அனுப்புங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க பிடிவாதம் அப்படிங்கிறான். கொஞ்சம் சற்று உரத்த குரல்லையே மீனாட்சி கேட்கிறார். அதற்கு சொக்கநாதர், தேவி முதல்ல இவனை கூப்பிட்டு போய் இவனுக்கு முதல்ல சாப்பாடு போடுங்க, அப்புறமா என்ன நான் மிச்சம் ஒரு 12 போதும் இருக்கு, அதை அனுப்பிச்சி வைக்கிறேன், இவனை மூலம் கவனிங்க அப்படிங்கிறாரு. தோழி பெண்களும் மீனாட்சி உடனே பார்க்குறா, தோழிகளை கூப்பிடுறா. அப்பா, இந்த குண்டோதரனுக்கு மூலம் போய் சாப்பாடு போடுங்க, அப்புறமா சொக்கநாதர் வந்து மற்ற ஆளுகள் அனுப்புகிறேன்னு இருக்காரு, போங்க இவனை கவனிங்க அப்படின்னோடனே அந்த குண்டோதரனை கொடைபிடித்து கொண்டிருப்பவன் சுவாமிகளுக்கு சொக்கநாதருக்கு அந்த குண்டோதரனை கூப்பிட்டுக்கிட்டு தோழி பெண்கள் சாப்பாட்டு, அதாவது டைனிங் ஹால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாப்பாட்டு ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே போய் குண்டோதரனை சாப்பிட சொல்கிறாங்க. விருந்து கூடத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அவன் பார்க்குறான், எனக்கு இதெல்லாம் பத்தாது, நீங்கள் எல்லாம் ஒதுங்கி நின்றுக்குங்க, நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு தோழி எல்லாம் கேளனமாக சிரிக்கிறாங்க. இத்தனோண்டுக்குள்ளே போய் இவன் என்னத்தை சாப்பிட்ற போகிறேன் அப்படின்னு ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. இந்த குண்டோதரன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? இவர் இறைவன் தான் பசி அப்படிங்கிற ஒரு வயிற்றில் ஒரு இதை ஏற்படுத்திடுறாரு. பசி அடங்காத பசியாக இருக்கிறது குண்டோதரனுக்கு. உள்ள உட்கார்றான் சமணம் போட்டு, அப்படியே அன்னமலை அப்படிங்கிறான். அப்படியே பக்கத்தில் வருது, குடமாக சாம்பாரை ஊற்றுறேன், அப்படியே வாயை ஆங்குறேன், சாப்பாடு பூரா அப்படியே அன்னமலை, சாம்பார் ரசம் மோர் ஒன்று விடலைங்க, எல்லாம் வாயை திறந்த உடனே அப்படியே போயிடுது. இதோடு மட்டுமா நின்றுச்சு, சாப்பாடு வச்சிருக்க பாத்திரம் அண்டா குண்டா எல்லாம் என் வாய்க்குள்ளே போயிடுது. அவ்வளவு சாப்பிட்டு பாயாசத்தை சாப்பிட்டாச்சு, அப்பளத்தை சாப்பிட்டாச்சு, மோரை சாப்பிட்டாச்சு,
தயிர் இனிப்பு வகைகளை சாப்பிட்டாச்சு, போலியை சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனால் பசி மட்டும் அடங்கிய வாடில்லை. பசி பசி பசி, இன்னும் என்ன இருக்குது சாப்பிட அப்படிங்கிறேன். உடனே அரிசி மூட்டை இருக்குது, பருப்பு மூட்டை இருக்குது, அதையும் சாப்பிட்டு போடுறேன். வெந்தது வேகாதது காய்கறிகள் எல்லாத்தையும் வளைச்சி சாப்பிட்டுட்டு சமையல் கூடமே காலி. இன்னும் பசி பசிங்கிறேன். தோழிமார் பார்க்குறாங்க, சமயக்காரங்க பார்க்குறாங்க. ஐயா சாமி, எங்களுக்கு சம்பளமே வேண்டாம்டா அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க மதுரையை விட்டு. தோழி பெண்கள் பார்க்குறாங்க, மீனாட்சியிட ஓடோடி வருகிறார்கள், தலை தெறிக்க ஓடி வர்றாங்க. அம்மா மீனாட்சி தாயி, அந்த குள்ள குண்டோதரன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், விட்டோம்னா எங்களையும் சாப்பிட்ருப்பேன், நாங்கள் ஓடோடி வந்து விட்டோம், இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, நம்ம இறைவன் சொக்கனாரிடம் சொல்லி இதற்கு ஒரு வழியை தேடுங்கள் அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு மீனாட்சிகிட்ட போய் நடந்ததை பூரா சொல்கிறாங்க. அண்ணன் மீனாட்சி பார்க்குறா, என்னடா அது பெரிய வம்பா போச்சு அப்படின்ட்டு சொக்கநாதர்கிட்ட வர்றா. சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு, பிறந்த வீட்டு பெருமைகளை பேசி இருக்கக்கூடாது தான். அந்த குண்டோதரனை உடனே சமயக்கட்டிலேருந்து கூப்பிட்டுருங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் வாரி வெளிச்சு போட்டுருவேன் போல இருக்கு, நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க அப்படின்னு இறைவன்கிட்ட மீனாட்சி கேட்கிறார். இறைவன் விடுவாரா? குடும்பத்தில் பாருங்க, பொண்டாட்டி ரொம்பவே செருக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான், இவன் கணவனும் பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ நம்மளுக்கு டைம் வருதோ அப்போ வச்சு செய்வான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ இறைவனுக்கு சொக்கநாதருடைய டைம் இல்லவா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ இறைவன் சொல்கிறாரு, அவருடைய டைம் ஆச்சே, ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்ன மீனாட்சி குண்டோதரன் சாப்பிட்டு விட்டானா, இன்னும் ஒரு 12-15 பூதங்க இருக்குது, பூராமே நம்ம சேவகர்கள் தான், என்னுடைய சேனைகள் தான், அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விடட்டுமா? ஐயா சாமி, ஆளை விடுங்க, குண்டோதரனுக்கு எங்களால் போட முடியலை, இன்னும் 12 பூதமா, மதுரையே சாப்பிட்டு போயிடுவான் போல இருக்கு, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறேன், மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட பிறந்த வீட்டு பெருமையை பேசி இருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த குண்டோதரனை உடனே கூப்பிடுங்க அப்படிங்கிறான். இந்த குண்டோதரனும் மீனாட்சி சொக்கநாட்டு ஓடி வந்த, சாமி பசிக்குது பசிக்குது பசி பசி அப்படின்னு கத்துறான். சாமி பார்க்குறார், ஒரு அன்னமலையை இவராகவே உருவாக்கிக்கிறார். அதில் குழியை பறித்து சாம்பார் ரசம் மோர் எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டு போட அப்படிங்கிறார். சாப்பிடும் பொழுது அந்த பசி என்ற அந்த மந்திரத்தை ஏற்கனவே வயிற்றில் உருவாக்கி இருந்தார், அதை அப்படியே அழிச்சிடுறாரு. இவனும் அந்த அன்னமலையை சாப்பிட்டு பசி ஆறி விடுகிறான். இந்த அன்னமலை உருவான இடமே நமது மதுரையிலே அன்னக்குழி மண்டபம் அப்படின்னு பெயரெல்லாம் இன்றைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடம்தான் அன்னக்குழி மண்டபம். ஆக குண்டோதரனுக்கு அவனும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பசி அடங்கி வர்றேன். இந்த குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலமே திருவிளையாடல் புராணத்திலே 7வது படலமாக குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அப்படிங்கிற படலமாக வருகிறது. நாமும் இதை தெரிந்து கொள்ளலாம். 7வது படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பதிவில் அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் அப்படிங்கிற படலம் 8வது படலமாக பார்க்கலாம். இன்று நாம் பார்த்த படலம் 7வது படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம். இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண். நன்றி, வணக்கம், வாலிய வளமுடன்.